Yeah, hi, hello beauties. Welcome back to my channel. This is Secret Glow. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அமேசிங்கான ஸ்கின் ஒயிட்னிங் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிறது, நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் சரி ஷார்ட்ஸும் சரி எந்த இதாக இருந்தாலும் அது மெயினாக நேச்சுரல் பேஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் லாங் லாஸ்டிக்கும் கூட. ஸோ ஆர்டிஃபிஷியலான க்ரீம்ஸ்லாம் இருக்குது, பட் நான் அதிகமாக அதை ரிவ்யூ பண்ணவும் மாட்டேன். ஸோ யாரும் அதிகமாக க்ரீம்ஸை பற்றி ரிவ்யூஸ் கேட்காதீங்க. நேச்சுரலாக உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்கள்லாம் என்னை மெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். ஸோ வாங்க கைஸ், வித்தவுட் டிலே நம்ம இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவும் ஒரு ஹாஃப் பீட்ரூட்டும் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் ஒரு பொட்டேட்டோ போதும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாஃப் பீட்ரூட் இருந்தால் போதும். இதுவே பீட்ரூட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவை அப்படியே கட் பண்ணி போடாமல் வந்து துருவி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மஞ்சள் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக வரும். இல்லை அப்படியே கட் பண்ணி போட்டிங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் நல்லா கிரைண்ட் பண்ணணும். ஸோ நான் பெட்டர் இந்த மாதிரி நல்லா துருவிக்குவேன். பொட்டேட்டோவும் நல்லா துருவிக்குவேன், பீட்ரூட்டும் நல்லா துருவிக்கிட்டு அப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைப்பேன். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ பீட்ரூட் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கா கூட வந்துட்டு ஒரு 2 கிழங்கு அப்படி எடுத்து நல்லா அதை துருவி வந்துட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், பொட்டேட்டோ நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பீட்ரூட் நல்லா துருவிக்கோங்க, துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் அந்த வேறு கீரை இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. பியூர் பீட்ரூட்டாக இருக்கணும். பொட்டேட்டோவும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ரெண்டுமே. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட பெஸ்ட்டு சிரப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம போட்டோம்னா எப்போவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க உங்களுக்கு அது சூட் ஆகிடுச்சுன்னா லைஃப் லாங் இருக்கும். அதுதான் இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோடது. ஆர்டிஃபிஷியலாக நிறைய க்ரீம்ஸ் விற்கிது, நைட் க்ரீமாக அது இதுன்னு ஏகப்பட்ட க்ரீம் விற்கிது. பட் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் அப்போதைக்கு 1 மாதமோ 1 வாரமோ அவ்வளோதான். பட் இதெல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். இது வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 மந்த் 3 மந்த் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஸ்லோ ப்ராசஸ், ஆனால் லைஃப் லாங் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் பிளாக் கலரோ ப்ரௌன் கலரோ மறுபடியும் உங்கள் பழைய கலருக்கு தான் போக முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன் ஆர்டிஃபிஷியலோட கம்பேர் பண்ணால். ஏன்னா நான் நிறைய ஆர்டிஃபிஷியல் க்ரீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சலிச்சு போய் தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக போகிறீங்களோ அந்தளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் லாங் லாஸ்டிங்கும் கூட. ஸோ பாருங்கள் கைஸ், நான் பொட்டேட்டோவும் பீட்ரூட்டும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்கும். நான் சொல்லிடுறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டிஷர்ட்டோ இல்லை ஏதாவது நல்ல ஒரு ட்ரெஸ்ஸையோ போட்டு தயவு செஞ்சு போடாதீங்க. யூஸ் பண்ணாத பழைய டிஷர்ட்டோ பழைய ஸ்கர்ட்டோ பழைய சுடிதார் எதாவது இருந்தோ அதை மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதுனால அந்த ஃபேஸில் போட்டு அந்த சாரெல்லாம் கொஞ்சம் கழுத்து வழியே வடிஞ்சு போகும். ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வீணாகிடும். தயவு செஞ்சு பழைய ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணுங்கள், புது ட்ரெஸ் போடாதீங்க. இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. 2 டைம் கூட நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிக்கோங்க. பெட்டர் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவோ இல்லை தக்காளியோ இல்லை ஸ்க்ரப்பரோ இருந்தாலும் சரி, இது 3யும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் போட்டு மினிமம் 30 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ்லாம் வேணாம். ஒரே டைம் நீங்கள் இது போட்டுட்டு உட்காரும் போது நல்லா பார்த்துக்கோங்க, டைம் பார்த்துக்கிட்டு 30 மினிட்ஸ் கழித்து அப்புறம் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு 1 டே ஃபுல்லாக எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் ஃபேஸ் வாஷோ சோப்போ எதுவுமே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடாது கைஸ். ஓகே காய்ஸ், இந்த பேக் வந்துட்டு எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி 2 போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். வாரத்தில் ஒரு 2 நாள் போடுங்க, தொடர்ந்தும் போடலாம். சனி ஞாயிறு உங்களுக்கு லீவாக இருக்கிறப்ப அந்த டைம்லேயும் போடலாம், இல்லை வீக்லி 2 கூட போடலாம். பட் தயவு செஞ்சு கண்டினியூஸாக போடுங்க, அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு ஆச்சு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த விசிபிள் ரிசல்ட் கண்ணில் பார்க்க முடியும். அண்ட் மெயினாக இந்த பொட்டேட்டோ பீட்ரூட்டோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் லாஸ்டிங், உங்கள் லைஃப் லாங். நீங்கள் இப்போ போட்டு உங்களுக்கு அந்த கலர் ஒரு ஷேட் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா லைஃப் லாங் அது அவ்வளோதான், உங்கள் கலர் அவ்வளோதான். இப்போ 1 ஷேடு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதுதான் உங்களோட ஒரிஜினல் கலர், அந்த லெவலில் வந்துடும். இதுவே நிறைய ஆர்டிஃபிஷியல் க்ரீம்லாம் இருக்கும். நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, ஒரு 1 மந்த்லேயே நல்லா பளபளன்னு இருப்பாங்க, 1 வீக்லேயே பளபளன்னு இருப்பாங்க. எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு க்ரீம் போட்டேன், நைட் க்ரீம் போட்டேன்னுவாங்க. பட் நீங்கள் அந்த க்ரீமை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களால் வந்துட்டு கலர் வந்துட்டு கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த க்ரீம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பழைய கலருக்கு போயிடுவீங்க. இது நிறைய பேர் நானே இந்த மாதிரி நிறைய க்ரீம் போட்டு
லைக் உடனே வந்துட்டு இந்த க்ரீம் ஸ்டாப் பண்ணோன்னா பழைய கலர் வந்துடும். உடனே எல்லோரும் கருப்பாயிட்ட மறுபடியும் பழைய கலர் வந்துட்டுன்னு கேட்பாங்க. ஸோ நான் அதனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் க்ரீம்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஃபுல்லாக நேச்சுரலில் பண்ணி என்னோடய கலரை நான் 90% ரெக்கவர் பண்ணதுக்கு முழு காரணமே இந்த பொட்டேட்டோ பீட்ரூட் இந்த ஃபேஸ் மாஸ்க் தான். ஸோ நான் உங்கள்கிட்ட கொடுக்குற எல்லா டிப்ஸும் பார்த்தீங்கன்னா நான் 2-3 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணி எது பெஸ்ட்டு எது ஒர்ஸ்ட்டுன்னு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப பொக்கிஷமான ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே கேட்குறீங்க அந்த மாதிரி க்ரீம் ரிவ்யூ பண்ண சொல்லி. எனக்கு அந்த க்ரீம் ரிவ்யூவில் பெருசாக விருப்பம் இல்லை கைஸ். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நேச்சுரலாக போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதோ ஒரு வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பை கைஸ்.